ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா ஆரி மேஜிக்ஸ் தமிழ். இன்றைக்கி ப்ளவுஸோட நெக்கில் டிசைன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு லைன்ஸும் ஃப்ளவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி போடுற டிசைன் இது. இந்த லைனில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் லவங்கம் ஸ்டிச்சும் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் போட போகிறோம். சில்வர் ஜரியில் எண்ணாட் போட்டுட்டு இந்த சில்வர் ஜரியை இந்த 2 ஃபிங்கர்ஸ்லேயும் வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு கீழேருந்து மேலே த்ரெட்டை புல் பண்ணுறோம். புல் பண்ணால் அதில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதுலேருந்து அப்படியே மேலே புல் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக அப்படியே ஜரியில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கிள் வரைக்கும் போட்டுட்டு இதோடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போடுறதுக்கு இந்த லூப் எடுத்துட்டு இன்னொரு லூப் இது வழியாக எடுத்து இந்த லூப்பை ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதை பிடிச்சிட்டு அந்த நூலை கீழே இழுத்தோம்னா எண்ணாட் ரெடி ஆயிடும். இந்த சர்க்கிளுக்கு லவங்கம் ஸ்டிச் இதை யூஸ் பண்ண போகிறோம். சாரியோட கலர் சேம் கலர் யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு எடுத்து காட்டுற மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். டார்க்கு பர்பிள் கலரில் லவங்கம் ஸ்டிச் போடுறதுக்கு நீடில் எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட்டு சீக்வன்ஸ் மேலே வச்சு த்ரெட்டை நல்லா டைட்டாக வச்சுட்டு புல் பண்ணணும். சில்க் த்ரெட்டுன்றனால கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு சிக்கு விழுந்துடும். சிக்கு விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட் வந்து தான் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு ட்விஸ்ட்டு சீக்வன்ஸ் மேலேயே வச்சு ஒரு நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான். ஃப்ரெஞ்ச் நாட்னால் கொஞ்சம் கிட்ட போடுவோம். இதுக்கு பேர் லவங்கம் ஸ்டிச்சு இல்லாட்டி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணால் இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி டிசைன் போட்டுட்டு அப்புறம் இடையில ஒன்று போட்டால் கரெக்டாக வரும். ப்ளஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஒவ்வொரு சீக்வன்ஸ் வச்சு போடலாம். இந்த சீக்வன்ஸ் வந்து 4 mm சீக்வன்ஸு. த்ரெட்டு வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சமைக்கி சின்ன சைஸாக இருந்தால் த்ரெட்டோட கவுண்ட்டை நம்ம வந்து குறைச்சிக்கணும்.
சுற்றி வர போட்டாச்சு. பார்க்க இது வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும். என் சென்டரில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோனோ இல்லாட்டி பீடோ ஏதோ ஒன்று செட் பண்ணி பார்த்தோம்னா இதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம். இப்போ எல்லா சர்க்கிள்லேயும் இருக்கிற அந்த லவங்கம் ஸ்டிச் போட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். இந்த டார்க் கலர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. இப்போ இடையில க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே தான் வந்து ஸ்லீவுக்கும் இதே டிசைனாக அப்படியே ஸ்லீவோட சென்டரில் போட்டிருக்கு. பேக் நெக்கில் அதே டிசைன் அப்படியே ஸ்லீவில் சென்டரில் போட்டிருக்கு. இந்த இடையில ஸ்டோன்ஸ் மட்டும் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இருக்குது. இதோட இந்த டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ப்ளவுஸ் டிசைனில் பார்க்கலாம்.